நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நம்மகிட்ட வந்து ரெகுலரா கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க இடம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் வந்து நீங்க எதுவுமே வந்து விவசாயம் வந்து எதுவுமே பண்ணல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து என்னன்னு சொன்னா, ம். இந்த மண்ண வளப்படுத்துறது வந்து ஒரு முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்றோம். கரெக்ட். சும்மா சாதாரணமா வந்து நம்ம கமர்ஷியலா பண்றதா இருந்தா, நம்ம வந்து மாட்டு சாணி அந்த மாரிலாம் போட்டு பண்ணலாம். ம், ம், ம். ஸோ மண்ண வந்து வளப்படுத்துறது வந்து ஒரு ரொம்பவும் முக்கியமான விஷயம். ம். அத வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து பண்றோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி நம்மளோட 7 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம வந்து பலதானியம் வந்து விதைச்சுட்டு, அது நல்லா வளர்ந்துருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அத ஃபுல்லா நம்ம மடக்கி உழுது, இப்போ ஒரு பெரிய கேப் விட்டாச்சு அது மக்குறதுக்காக. ஸோ இப்போ வந்து அந்த 7 ஏக்கர்ல 2 ஏக்கர் நம்ம வந்து மாட்டு சாணம் போட்டு கமர்ஷியலா கீரை விவசாயம் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு வந்து நம்ம குடுக்க போறோம். ஆமா, கரெக்ட்டா? ஸோ மிச்சம் உள்ள 5 ஏக்கர நம்ம வந்து மறுபடியும் மண்ண நல்லா வளப்படுத்த போறோம். ஆமா. வளப்படுத்துறதுக்காக இப்போ 2வது தடவ பலதானியம் வந்து ஆர்டர் போட்டு வர வச்சாச்சு. இந்த பலதானியத்தில வந்து என்னென்ன இருக்கு? என்னென்ன விதைகள் விதைக்கிறோன்றது ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல குடுத்துருக்குறோம். எதுக்கு நம்ம இத வந்து இந்த இடத்த வந்து அடிக்கடி நம்ம வந்து வளப்படுத்திட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ம். 5 ஏக்கர மட்டும். ஸோ இந்த 5 ஏக்கர வந்து நம்ம வந்து மொத்தமாவே ஒரு காடு மாரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ம். ஸோ அந்த காடுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உழவுலாம் ஓட்ட முடியாது. இது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு உணவு காடு மாரி. ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் வந்து உணவு தான் இருக்கும். அந்த இது ஜங்கல் மாரி அந்த கான்செப்ட் கிடையாது. ம். ஸோ எல்லாம் அந்த பழமரங்கள் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ம். அந்த அணி நிழற் காடு கான்செப்ட்ல. ம். ஸோ அதுக்காக தான் நம்ம இது பலதானியங்கள் போடுறோம். பலதானியம் போடுறதுனால ம். பல சத்துக்கள் வந்து நம்ம பூமிக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இத பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஸோ அடிக்கடி. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மரத்த நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி இத பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த மரம் வந்து நல்ல ஆரோக்கியமா வளர்ந்துட்டு இருக்கும். நீண்ட நாட்களுக்கு ஆமா. நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் குடுத்துட்டே இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த விதைய பிரிச்சுட்டு ம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிருவோம் ஃபர்ஸ்ட்டு. மிக்ஸ் பண்ணிட்டு விதைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்மகிட்ட பவர் வீடரும் புதுசா வாங்கியிருக்கோம். ஸோ விதைய விதைச்சுட்டு நம்மளே வந்து உழுது விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து 5 ஏக்கர்ல விதை போடுறதுக்காக ஃபுல்லா 125 கிலோ ஏக்கருக்கு 25 கிலோ கணக்கு பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இத ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த விதைகள பொறுத்தவரைக்கும் நம்ம இதோட டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா இன்னொரு வீடியோல குடுத்துருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில 5 வகையான தானியங்கள். ஆமா. 5 வகையான தானியங்கள். ஒரு வகையிலயும் 4 விதைகள். ஆமா. மொத்தம் 20 விதமான விதைகள் வந்து இதில இருக்குது. கரெக்ட்டா? கரெக்ட். ம். கொட்டிடலாமா? கொட்டிடலாமா? கொட்டி மிக்ஸ் பண்ணி, இப்போ நம்ம வந்து அந்த 5 ஏக்கர் இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு ஏக்கருக்கும் தனித்தனியா கணக்கு பண்ணி, ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ. அப்பதான் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா ஈவனா வந்து விதைக்க முடியும். அதனால நம்ம அளந்து எடுத்து தான் நம்ம வந்து போய் விதைக்க போறோம். போலாமா? மொத கொட்டுங்க. இது பண்றாரு பாருங்க. எப்பவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 கிலோ வந்துரும். 5 கிலோ. பலதானி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம உழுவணும். ஸோ உழுவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. பசிக்குதுல்ல. போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஆமா, நாங்க 3 பேர் இருக்கோம். 3 பேருக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு, சாப்பிட்டுட்டு நம்ம வேலைய கன்டின்யூ பண்ணுவோம். போலாம். எப்படியும் நமக்கு இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஆயிடும். 6 மணி ஆயிடும். மொத்தமா இன்னைக்கு முடிச்சிடலாம் வேலைய. முடிச்சிடலாம். ஓகே. போலாமா? வாங்க போலாம். சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம கூட இருந்த ஐயாவுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுத்தாச்சு. நாங்கள் வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் ரெகுலராக. ஒரு இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி வச்சுருக்கிறதுனால அவங்க நமக்கு டெய்லி மத்தியான சாப்பாடு மட்டும் வீட்டில் சமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? புளிக்குழம்பு, சிங்கப்பொரியல். அதுக்கப்புறம் வந்து கேரட்டு பீன்ஸ் பொரியல். அதுக்கப்புறம் நம்ம கடையில் கொஞ்சம் முறுக்கு வாங்கி வச்சுருந்தோம். அது கொஞ்சம் இருக்குது. ஐயாவை நம்ம கூட உட்காந்து சாப்பிட சொன்னால் அவர் வந்து
நான் போய் தனியாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சென்னை சைடு வைக்கிற குழம்புகளோட இந்த மாதிரி குழம்புலாம் ஊர் சைடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் இந்த ஏன் தெரியல. சாப்பாடு தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே இவங்க மசாலா வீட்டிலேயே வந்து செய்வாங்க பாருங்க. ம் நம்ம ஊரில் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம்னா ம் அவசரத்துக்கு போயிட்டு இந்த பாக்கெட் மசாலா வாங்கிப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா, மல்லி எல்லாமே தனித்தனியாக வாங்கி அவங்களே அரைச்சிப்பாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட் கொடுக்குது. ஆமாம். இப்போது இதுவே நம்ம வந்து இயற்கை முறை விவசாயத்தில் விளைச்சி எல்லாத்தையும் ம் அதை சாப்பிட்டா இன்னும் எப்படி இருக்கும்? வேற இந்த லெவலில் காய்கறி, இந்த கீரைங்க, அதுக்கப்புறம் இந்த மசாலா டேஸ்ட்டு ஒரு சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, ரொம்ப ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்லாம் உங்களுக்கு குறையாது. உங்களுக்கு இயற்கை விவசாயம் டேஸ்ட் வராது ம் அந்த மாதிரிலாம் கிடையாது. டேஸ்ட்டும் இருக்கும், அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி ஃபுட்டு தானே ஒரு மிகப்பெரிய கரப்ஷன் ஆயிடுச்சு. ஃபுட்டை வச்சு தான் நோய் வருது. இப்போ நோய் எல்லா நோய்க்கு ஆரம்பமே நம்ம சாப்பிட்ற உணவு தான். மணி பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம இந்த இது ஃபுல்லாகவே இன்றைக்கி உழுது முடிச்சிடலாம் நினச்சோம் இந்த மிஷினை வச்சு. ஆனால் எங்களால் ஃபுல்லாக உழுது முடிக்க முடியலை. கண்டினியூஸாக ஓட்ட முடியல, இது ஓட்ட முடியல. ஸோ நாங்கள் இன்னும் இதை டைம் எடுத்து தான் ஓட்டணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம மண்ணை வளப்படுத்துகிறோம்னு வந்து அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? இதோட நோக்கம் என்ன? ஆக்சுவலி நம்ம மண்ணை ஏன் வளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து ஒரு ரிசர்ச் இருக்குது. என்ன ரிசர்ச் அப்படின்னா சாயில் டிகிரேஷன் சொல்லி, அதாவது உங்களுக்கு வந்து 2050 வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டே இருக்குது, ரிசர்ச் இருக்குது. எதனால் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சாயில் டிகிரேட் ஆகிட்டே இருக்குது. மண் உற்பத்தி திறனை வந்து குறைச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த உற்பத்தி திறன் குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும். ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு உணவுக்கு வந்து பஞ்சம் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம மண்ணை வந்து நாம தான் கெடுக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதனால மண்ணோடைய நுண்ணுயிர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிட்டே போகுது உங்களுக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா டீஃபாரஸ்டிங் பண்ணுறது, அதாவது காட்டை அழிக்கிறது. காட்டை அழிக்கிறதுனால மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது மண்ணை அரிச்சிட்டு போயிடுது. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், விவசாயிங்க வந்து மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மோனோ க்ராப் பண்ணக்கூடாது. ஒரே பயிர் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் சாயில் வந்து உங்களுக்கு வந்து டிகிரேட் ஆகும். ஸோ க்ராப் ரொட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். பயிர் வந்து மாற்றி வந்து நம்ம வந்து பயிர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால உங்களுக்கு வந்து சாயில் ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ரெசிடியூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எரிச்சு விட்டுறாங்க. ஸோ இது எரிச்சு விடுறது மூலமாகவும் அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகள் வந்து அழிஞ்சு போயிடுது. ஆமாம். ஸோ இதோடைய முக்கியமான இதே வந்து அந்த நுண்ணுயிரியை பாதுகாக்கிறது தான். ஆமாம். மண்ணுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் வந்து உயிரோடு இருக்கிறது தான் மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாயிடும் நமக்கு உணவு. ஸோ இந்த காரணங்களுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மண்ணை வளப்படுத்தணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கிறோம். ஆமாம். இதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான உணவு பஞ்சம் வந்து ஏற்படாது, நமக்கு உற்பத்தி வந்து பெருகும். ஆமாம், மண்ணை வந்து நல்லா வளமாகவும் தரமாகவும் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் நாங்கள் வந்து விடாமுயற்சி பண்ணி இதை எப்படியாவது நம்ம இயற்கையான முறையிலே கொண்டு போகணுன்றதுக்காக ஒரே பிடிவாதத்தோடு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். எது பண்ணாலும் சரி நம்ம வந்து இந்த இயற்கையை விட்டு நம்ம மாறி அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே நம்ம பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் விஷயம். நாங்கள் இன்னும் மிச்சம் இருக்கிற இடத்த உழுத்து விட்டு நாங்கள் கிளம்புறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.